2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முன்னைய கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இலங்கை இளைஞர் தொழில் முனைவோர் சபை பிரதிநிதிகளுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. உள்ளூர் வர்த்தகர்கள் தொழில் முனைவோருக்கான சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முழு அளவில் பங்களிப்பதை உறுதி செய்வதும் அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி இதன்போது கூறினார். இந்த துறையில் எழுந்துள்ள சவால்கள், பிரச்சினைகள் தொடர்பில் பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததுடன் மேலும் பொருத்தமான முன்மொழிவுகளையும் சமர்ப்பித்துள்ளனர். இதேவேளை நிர்மாண கைத்தொழில் சார்ந்த தரப்பினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிர்மாண சேவைகள் மற்றும் தொடர்புடைய பொருட்கள், மின்சார கேபிள்கள் ஏற்றுமதியிலிருந்து பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த துறையை ஏற்றுமதி துறையாக வளர்ப்பதில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், முன்மொழிவுகள் மற்றும் தீர்வுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அரசாங்க நிர்மாணங்களுக்கு அப்பால் நிர்மாண கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு தேவையான பொருளாதார சூழ்நிலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டில் நிர்மாண துறையில் ஏற்பட்ட ஒழுங்கற்ற தன்மை காரணமாக கடந்த காலங்களில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதனை ஒழுங்கமைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஆடைத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்களுடன் 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி பங்கேற்றார். தற்போது கைத்தொழில்களுக்கு வசதிகளை வழங்குவதன் ஊடாக முதல் சுற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்ற இலக்குகளை அடைய ஒரு அணுகுமுறையை எட்ட முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு ரூபாவையும் அதிக பலன் கிடைக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கை எனவும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட ஆடைத்துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பில் ஆடைத்துறையினர் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர். தற்பொழுது உற்பத்திகளில் 55% பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகள் என்றும் எதிர்காலத்தில் இதனை மேலும் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கைத்தொழில் துறையினர் தெரிவித்ததோடு அரசாங்கம் இதற்கு தேவையான வசதிகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சிக்காக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் ஆராய்ந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் மற்றும் இது தொடர்பாக நடத்தப்படும் எதிர்கால கலந்துரையாடல்களுக்கான திட்டத்தை தயாரிக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.